Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்கே. லாஸ்ட் வீடியோல பாத்துருப்பீங்க சாய் விஜய் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாண்டு பையன் கூட சொல்ல முடியாது. பாய் அந்த வீடியோ நீ பாக்கல. அவன் கூட பேசல, சாய் விஜய் கூட பேசல. ஆனா அவனோட ஃப்ரெண்டா இல்ல யாருன்னே தெரியல, அல்ல கையான்னு தெரியல. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கான். இந்த வீடியோ பாரு பாய். Hi friends, நான் வந்து உங்க செட்டப் பண்றேன் மஜித். அழுக்குலிங்கி சல்மான் அப்படி சொல்லிட்டு அவரை பற்றி பேசலாம் தான் வந்திருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாய் விஜய் அவர் வந்து படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து எல்லாத்தையும் வாங்கி 2000 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தீங்க. அப்புறம் வேறு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்க, அவன் என் கண்ணில் மாட்டினா அவனை என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று வார்த்தை போட்டுருந்தீங்க. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு என்னவோ நீ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் இது பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குதுப்பா. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. மார்க்னா ஏதோ பண்ணோம்னு சொன்னேன். வடச்சென்னை பீச்சில் இருந்து கஸ்டி பீச் அதுக்கப்புறம் நான் வந்து யார் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். விஷயம் வந்து தெரியாம நீ வந்து பேசக்கூடாது ஃபர்ஸ்ட், ஓகேவா? அவர் வந்து படம் பண்றாரு பண்ணல சரியா, ஆனா அவர் படம் பண்றான்னு சொல்லி தான் ஒரு அமௌண்ட் வாங்க. ஆனா அதுல இருந்து 1 ரூபாய் கூட உனக்கு எடுக்கவே இல்லை. பேங்க் டிகிரி நீ பேங்க் டிகிரி தானே இது எடுத்துருப்பேன். அவன் பேங்க் டிகிரி எல்லாம் போன காரணம். அதுக்கப்புறம் அந்த அழுத்த லிங்கி இருக்குது, அழுத்த லிங்கி உனக்கு இருக்காது. நீ போய் புது லுங்கி வாங்கிட்டு வந்துரு. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு, ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன்? வார்த்தை விட்டுனுக்கிறேன். அப்புறம் வேற ஏதோ ஒன்று சொன்னேன். இதை 2 பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து சேனல்ல வந்து உங்களுக்கு சொன்னாங்க, ஒரு பையன் தம்பி ஒருத்தர் வந்து சொன்னான் 2000 கொடுத்துருந்தான், 4 தான் 2000 கொடுத்துரு சொல்லிட்டு ஏமாந்துட்டான். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து சொன்னேன், நீ என்ன வேணா நீ கிரியேட் பண்ணிக்க, போதுதான் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் தானே வேணும், நீ விழுப்புரம் கிளம்பி வா, பேங்க் டீட்டெயில் மேலே நாங்கள் கொடுத்தேன். பேங்க் டீட்டெயில விட்டா நம்ம பேங்கே கொடுத்துருவோம் போல. சிரிப்பு தான் வருது. நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் தான் கேட்டோம் சரியா, அதுக்கு வந்து நீ கிளம்பி வாழ்றேன். சத்தியமா பயமா இருக்கு பாய். அவரை பார்க்க நீ எங்கயாரியா உன் பேர் என்னது, உன் பேரு கூட சிக்கன் சீனு சரியா தம்பி, சிக்கன் சீனு. உன்னை சமாளிக்க எங்க மாம்சு ஒரு ஆள் போதும். என்ன மாம்சு ஒரு ஆள் போதும். என்ன பண்ணுவ? நேர்ல போய் தூக்கிடலாம் வா. என்ன தூக்க போற? உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. அழுகலுக்கு மெலுங்கே தூக்கி சொன்னது மட்டும் சரி. அவங்களோட தூக்கிடுவாங்க. உள்ள போய் ஆள் அவங்க. நான் பக்கத்துல நீ இருக்கீல பயம். பக்கத்துல நான் இருக்க மாட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன். என்ன பண்ணலாம் மாம்சா அவனை சொல்லு, நீ சொல்லு. பாண்டிச்சேரியில ஆள் இருக்காங்கப்பா. பாண்டிச்சேரியில ஆள் இருக்காங்க. ஓனா அங்க இருக்கு. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. ஓனா நீ தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்றது? பாத்துக்கலாம். சரி நான் போயிட்டு பேக் எடுக்கிறேன், கிளம்புறேன். விழுப்புரம் நம்ம போறோம். ஐயோ நீ பிசாடி வீட்டுக்கு போயிடாதயா ஊருக்கு. நீ பேக் எனக்கு சேர்த்து பேக் பண்ணு. என் பேக்கும் சேர்த்து பேக் பண்ணு. இப்போ என்ன கதையாமா அவருக்கு? இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னன்னா நேர்ல வர சொல்லிருக்காப்ல விழுப்புரத்துக்கு. இவங்கெல்லாம் பஸ் சார்ஜ்லாம் போட்டு போகணுமான்னு சொல்லி யோசிக்கிறேன் நான். ரைட்டு தான், வேற வழியே இல்லை பாய். கடை வாங்கியாவது இன்னைக்கு நம்ம போறோம் பாய் சரியா. இல்ல ஆல்ரெடி 2000 ஏமாந்துருக்கோம்ல, அதுல கழிச்சிருவோம். அதை நம்ம அங்க போய் கழிச்சுக்குவோம் அவங்கள பார்த்துட்டு. ஆனா இன்ன வரைக்கும் சேட்டப் பண்ற அந்த விஜய் சாய் விஜய்ன்றவன் ஒரு வார்த்தை பேசவும் கிடையாது. ஆளு வந்து பாத்தீங்கன்னா சரியான பயந்தா மொழியா இருக்கு. அவன் யாரு பேசல, வாழு மட்டும் பேசிட்டு இருக்கு. வாழு மட்டும் பேசுது. இருந்தாலும் வாழை நம்ம குறை சொல்ல வேணா, அந்த வாழை போய் நம்ம பார்த்து மொட்டோட நாங்க வரோம். ஆமா வாங்க நாங்க வரோம். தனியாலாம் இல்ல, 3 பேர் சேர்ந்து போறோம். 3 பேர் சேர்ந்து போறோம். இப்போ ஒருத்தர் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விழுப்புரம் நீ என்னடா சொன்ன? விழுப்புரம் வந்து தானே பேச சொன்னேன். விழுப்புரம் தான் உன்கிட்ட பேசுறதுக்கு என் பாய் போகுதா? என்ன பாய் அவன்லாம் பேச முடியாது, அவன் ஒரு ஆளுன்னு போய் பேச சொல்றேன் பாய். நேர்ல போய் பேசுவோம். பாய் வருது. என்ன பாய் இப்படி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நம்ம நியாயமா தானே பாய் கேட்குறோம். காசு வாங்கியிருக்கேன், படம் பண்ணலான்னா அந்த காசு திரும்பி கொடுக்கணும்ல. இல்லைன்னா அந்த காசு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம். விழுப்புரத்துக்கு வர சொல்லி அந்த நம்பிட்ட சொல்லி வீடியோ பண்ண சொல்லி, அப்படி அவனுக்கு தைரியமே இல்லாமல் இந்த நம்பிட்ட சொல்லியிருக்கானா அவன் என்ன பண்ணலாம்? நேர்ல போய் சொல்லுங்க ராஜேந்திரன். நேர்ல போய் பார்த்துப்போம். சரி நேர்ல போய் பார்த்து நம்ம எல்லாமே வீடியோலே இங்கேயே சொல்லிட்டோம்னா அப்புறம் நேர்ல அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ல சண்டை போடுறத பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு லைவா கிளம்பி லைவா எல்லாத்தையும் காமிச்சு சண்டை போடுவோமா என்ன பண்ண போறது தெரியாது. ஆனா வந்து வர சொல்லியிருக்காங்க, அதுக்காண்டி விழுப்புரம் கிளம்புறோம்.
போயிட்டு விழுப்புரத்துக்கு அப்புறம் அங்க போய் எல்லா வீடியோல பேசுவாங்க, நம்ம வீட்டுக்கே போய் பேசுறோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. அதுல உனக்கு பேக் டீடைல் தானே வேணும், நீ விழுப்புரம் கிளம்பி வா. கேமரா ஃபுல்லா பேக் பண்ணு. May I come in?